வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பாசி பருப்பு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை அடுப்பு சிம்லேயே வச்சு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். அடுப்பு சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் வறுத்து எடுத்தாச்சு. இதை நம்ம இனி குக்கரில் போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாங்க. இதை குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 2 பல் பூண்டு, பெருங்காயம் கொஞ்சம், ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. இனி நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15, கூடவே பச்சை மிளகா எப்போவுமே அந்த விதையை எடுத்துருங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளி பெரிய சைஸாக எடுத்துருக்கேன். உப்பு போட்டுக்கலாம், கல்லுப்பு. சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், அதுலேயும் காரம் இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், டேஸ்ட்டுக்கு தான், கொஞ்சமாக போடுங்க போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 2 கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு சாம்பாரில் கேரட், சின்ன வெங்காயம்லாம் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. கேரட் கொஞ்சம் வேகணும் இல்லையா, இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாங்க புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். லைட்டாக எடுத்துக்கோங்க போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த பச்சை வாசம் போகட்டும். கேரட் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வேக வச்சது. இது சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். இப்போ இது நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். கேரட் போட்டிருக்கறனால அதுவே கொஞ்சம் இனிப்பு கொடுக்கும். அப்படி நம்ம கேரட் சேர்க்காதப்போ வெல்லம் இருக்கு இல்லையா, அது ஒரு துண்டு போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.